நேற்று நம்ம பாதி கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி மீதி கொஸ்டின் பார்க்கலாம். தமிழில் 100க்கு 100 எப்படி எடுக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டு இருக்கட்டும், தமிழ் மொழி இருக்கட்டும், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் சேர்த்து இங்கிலீஷில் தமிழ் மட்டுமே கிட்டத்தட்ட இலக்கணம் ரிலேட்டடாக 85 மார்க்குக்கு இருக்குது. மீதி இலக்கணம் உரைநடை சார்ந்து வந்து இலக்கியம் உரைநடை சார்ந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் இவ்வளோ தான் வருது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்க போகிற மொத்தம் 100 கொஸ்டின் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 85 மார்க்கு நியூ சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தேடி எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது வந்து 2022, 23, 24 நடந்த எலிஜிபிள் எக்ஸாம் கொஸ்டின் தான். ஸோ அதை போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இது அடுத்த கண்டினியூஷன் தான், உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத இணை. ஸோ கொஸ்டினை பார்க்கும்போதே அந்த கொஸ்டின் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்கிறது மைண்டில் ஏற்றுக்கணும். ஸோ பொருந்தாத இணைன்னு கெடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாத இணை முதல்ல 40 பார்த்தாச்சு, 41க்கு அப்புறம். ஸோ மீதி இருக்க 3மே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீரமாமுனிவரோடது பரமார்த்த குறுக்கதை, தேவனைய பாவலர், தமிழர் திருமணம், திருவிக்க சைவ திறவு, இந்த 3மே கரெக்டு தான். பாவலரர் பெருஞ்சி திறனாரோடது தமிழ் சோலை கிடையாது, தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரிவனவற்றில் பொருத்தம் இணையை, அது பொருந்தும் இணைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே பொருந்தாதது பொருந்தும். செரு அப்படிங்கிறது சண்டையை குறிக்கும், செரிங்கிறது வந்து வயலை குறிக்கும். ஸோ ரெண்டுக்குமான பொருள் இதுதான். நெக்ஸ்ட்டுங்களா, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சைவம் சார்ந்த கொஸ்டின். அடிக்கடி நான் சொல்லுவேன், சைவம், வைணவம், கிறித்தவம், இஸ்லாம் சார்ந்த கொஸ்டினில் இது வரும். அடுத்து நமக்கு காப்பியங்கள் ரிலேட்டடாக அது கேட்டிருக்காங்க. தொடர் சைவ சமய திருமுறைகளை தாண்டி இலக்கியங்கள் ரிலேட்டடாக வர்றதில் ஒரு பாடல் வரியை கெடுத்துருக்காங்க. இந்த தொடரை சொன்னவங்க யார்? என்றும் உளதென் தமிழ்னு சொன்னது யாருன்னா கம்பர். அடுத்து இதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரொற்றெட். இந்த தொடரில் புயல்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? ஸோ ஏற்கனவே இந்த பாட்டோட 30 கொஸ்டின் போடும்போதே இது என்ன சொல்லியிருக்கேன்னா, பாடல் வரியை கொடுத்துட்றாங்க. அந்த வரியிலேருந்து ஒரு பாடல் வரி உள்ள வேர்டை எடுத்துக்கிட்டு ஒன்று சொல்லும் பொருள்னு கேட்குறாங்க, இல்லைனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து சலவர் அப்படிங்கிறதுக்கு வஞ்சகர் அப்படிங்கிறது பொருள். அதுவும் கேட்டிருக்காங்க, அது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 34வது கொஸ்டினில் அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இது அதே மாதிரி ஒரு புயல் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த பாட்டில் மேகம் அப்படிங்கிறது பொருள். ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா அது காற்றை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனை போட்டுறக்கூடாதுல. ஸோ அதையும் வச்சுருக்காங்க. ஸோ குழப்புற மாதிரி தான் நான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கங்கிறதுக்கு இது ஒன்று தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மாங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு ஏன் சரியான பொருள் என்ன? இது ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிற ஹெட்டிங்கை கொடுக்கல, ஆனால் இதில் இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மாங்கிறது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிதாசன் என்ற தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். இதே கொஸ்டினில் சுப்பிரமணிய பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னா வேறா. பாரதிங்கிற பட்டம் கொடுத்தது எட்டயமன மன்னன். இதில் வந்து மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின உள்ள கொஸ்டினில் அப்போ சொல்லும்போது சொல்லியிருக்கேன், புது சிலபஸில் வந்து இவர் இல்லை, ஆனால் இவர் ஜிகேல வருவாங்க அப்படின்னு. ஸோ இதை கவர் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் அப்படின்னாக்கி நீலகேசி தான். குண்டலகேசி நீலகேசி இந்த வாத நூல். சரிங்களா? 2 பேருக்கும் பிரச்சனையே ஏற்படுற மாதிரி வந்திருக்கும். ஸோ விடை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முளால் சேர்த்து விளக்கம் தந்த நூல்னா அபிதான சிந்தாமணி. சிந்தாமணி அப்படின்னாலே சீவக சிந்தாமணி தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாக்கி நமக்கு அபிதான சிந்தாமணியை பற்றி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இலக்கிய செய்திகள் மட்டும் இல்லாமல் அறிவியல் துறை சார்ந்த செய்திகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து முதல் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அபிதான சிந்தாமணி தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு திலகர் விதைத்து விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் அப்படின்னாக்கி ராஜாஜி. இது ரொம்ப முக்கியமானது. இவரை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இவர் உங்களுக்கு ஜிகேலையும் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஆயுள் நாள் முழுவதும் தமிழன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியோட பாடலை பாடியவர் யாருன்னா டிகேசி. இதை வந்து டிகேசி வந்து யாருடைய பாடல்களை பாடியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ கவிமணியோட பாடல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருவிக்க கல்யாண சுந்தரனார் பயண இலக்கிய நூல்னா எனது இலங்கை செலவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருவிக்க வந்து நியூ சிலபஸில் இருக்கார் 2025. அவரோட பயண சார்ந்த இலக்கிய நூல் என்னென்னா எனது இலங்கை செலவு. செலவுங்கிறது வந்து பயணத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் யாருன்னா மோசி ஈரனார். அவர்கள் வந்து அந்த கட்டிலில் ஒழுங்கப்போ கவர் வீசியிருப்பாங்க. சரிங்களா? சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் அப்படின்னா திருவிளையாடற் புராணம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வடமொழி தென்மொழி போற்ற புலவர் 2 பேரும் இருக்கிற இடத்துல வந்து இந்த திருவிளையாடற் புராணத்தை அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக தெளிவாக நடக்குதுன்னா ஞானசம்பந்தரோட வரலாறு தான். சரிங்களா? இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன வயசுல வந்து உமையவளோட ஞானப்பால் உண்டு இறையருள் பெற்றவங்க. சரிங்களா? ஸோ சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருவெண்ணைநல்லூர். இவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இவரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர் தரும சிவராமு. ஸோ எழுத்து சொல் 2 இலக்கணம் தான் நமக்கு தேவை. ஆனால் எழுத்துங்கிறது இதழ். சரிங்களா? அதில் புதுக்கவிதைகளை படைத்தவர்னா தரும சிவராமன். நெக்ஸ்ட்டு மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்துரைக்கும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர்னா பிச்சமூர்த்தி. இப்போ ஈஸ்வர லீலைங்கிறது வந்து ஒரு கதை நூல். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா மனிதர்களோட மாறுபட்ட மன விக்கிரத்தை வந்து எடுத்து உணர்த்தும். சரி. நெக்ஸ்ட்டு எழுதினவங்க வந்து பிச்சமூர்த்தி. இதை எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் நூலும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஔவையாரோடது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நூலகத்தின் தந்தை. புதுசாக சிலபஸ் சேர்ந்தப்போ நூலகம் வந்துச்சு. ஸோ அப்போ அவங்கள பற்றி கேட்காங்க, தந்தையை பற்றி கேட்பாங்க, அப்புறம் அந்த நூல்களை பற்றி கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேம்பாவணியில் உள்ள படலங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 36 படலங்கள். புலவர் நூலையும் பொருத்தணும். முடியரசன் அப்படின்னாக்கி காவிய பாவை எனக்கு பாவை நூல்கள் அப்படிங்கிறதுல டாபிக் நமக்கு இதை சேனலில் போய் பாருங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சச்சிதானந்தன் அப்படிங்கிறவங்க வந்து ஆனந்த தேன். குமரகுருபரர் வந்து சகலாவளி மாலை. கண்ணதாசனோடது மாங்கனி. சரிங்களா? மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் வந்து அருகு. மலர் அலர் முகை மொட்டு மலர் அலர் வீச்செம்மல்ங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதில் அகரு அப்படிங்கிறது வராது. வேணால் அருகுன்னு வச்சுக்கலாம். அருகுங்கிறது வந்து ஒரு தாவரத்தை தான் குறிக்கும், அருகம்புல். ஸோ இது வந்து வராது. மீதி எல்லாமே வரும். சரிங்களா? மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து கவிமணி. கவிமணியை பற்றி நீங்கள் கேட்காமலே இருக்கவே மாட்டாங்க. இதாவது 2வது கூற்று. நூலையும் கேட்டிருக்காங்க, ஒருத்தரை பற்றி புகழ்ந்துருப்பாங்க, அதையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் இதுக்கான உவமை என்ன அப்படின்னா துன்பம் தான். சரிங்களா? கிளியை வளர்த்துட்டு பூனை கையில் கொடுத்துட்டு அது நெரிச்சு கொண்டு தின்றும். ஸோ அப்போ அது துன்பம் தானே. ஸோ அதுக்கடுத்து அகர வரிசை இது நீங்கள் போட்டிருப்பீங்க. வேவா விவியில் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வாக்கியங்களை கவனி. எடுத்துக்காட்டுக்கு கூற்று 1 கொடுத்துருக்காங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியிட்டு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். 2மே சரிதான். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று ஏ மற்றும் ஆர் 2மே சரி. ஆருக்கான விளக்கம் தான் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நிறுத்தற் குறியீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுத்தற் குறியீடு. ஸோ அது ரிலேட்டடாக இதை அப்படியே குறிப்பாங்க. இதே தூக்கி உங்களுக்கு வச்சுருந்தாலும் ஆச்சரிய குறிப்பிடுறதுக்கு இல்லை. ஸோ பவானி காயத்ரி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பண்பு பெயர் அப்படின்னா திட்பம் அப்படிங்கிறது. திட்பம்ங்கிறத பிரித்தோம்னா திண்மைன்னு வரும். ஸோ மை என்னும் விகுதி வந்துச்சுனாலே அது பண்பு பெயர் விகுதி. அடுத்து ஒரு அகர வரிசை தான் சொல்லியிருக்காங்க. அதில் வை ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க, இதில் தே ரிலேட்டடாக. அடுத்து பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க. இதில் அதிகமாக பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. வெய்யோன் அப்படிங்கிறது கதிரவனை குறிக்கும். இங்கே திங்கள்னு சொல்லியிருக்காங்க. திங்கள் அப்படின்னா நிலவு குறிக்கும். ஸோ இது வராது. சுவடினா நூல், செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். இது 2 கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழறிந்தோரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடல் வரிகள் ரிலேட்டடாகவும் இது கேட்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது நார்மலாக ஒரு வேர்டில் உள்ளது தான் கேட்டிருக்காங்க. தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தங்கும் மீது பண்பாகும். இப்போ தமிழ் படித்தவங்க கிட்ட போய் டைம் என்னன்னு கேட்டால் 10:30 அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லைல்ல. ஸோ படித்தவங்க கிட்ட அந்த மாதிரி பேசலாம். தமிழ்லே அவங்க பேசினாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தூய தமிழில் பேசினா இதை விட நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வென்றான் என்று கூறும் நூல் பழமொழி 400. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாணவன் பாடம் படித்திலன் அண்ட் படிக்கவில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர்மறை தொடரில் தான் வரும். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளில் உள்ள இந்த தக்கார் எச்சத்தால் என்பனை என்ன இணைன்னு கேட்டிருக்காங்க. இணை எதுகை அப்படிங்கிறது தான். தக்கார் எச்சத்தால் அப்படிங்கிறது வந்து இணை எதுகை. நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தழுதுக. இதுவும் 2-3வது கொஸ்டின் நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. மறைவாக நமக்குள்ளேயே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? மகிமைனாலும் பெருமைனாலும் ஒன்று தான். ஸோ அவங்களுக்கு பழங்கதைகள் வந்து சொல்கிறதுல வந்து பெருமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து விடைக்கேற்ற வினா தான் சொல்லியிருக்காங்க. இரட்டை கிளவி பிரிந்திசையா. இரட்டை கிளவி பிரிந்திசையாதது எது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். சேமமுறை நாள் முழுதும் முளைப்பதனால இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு பாடலை வந்து யார் பாடியிருப்பாங்கன்னா மருதகாசி. ஏர்முனைக்கு நேரங்க எதுவுமே இல்லை என்றும் எங்கள் வாழ்விலை பஞ்சமில்லை அந்த பாட்டில் உள்ளதுதான். சரிங்களா. கீழ்வருவனற்றுள் கண்ணதாசன் இயற்றாத நூல். மேலேயும் ஒரு கண்ணதாசன் வந்தாங்க. சரிங்களா. கண்ணதாசன் மாங்கனி நூல் வந்து இருந்துச்சு. இதில் கொய்யாக்கனி வந்து வராது, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடது. சரிங்களா. மாங்கனி இங்கேயும் இருக்குது, மேலேயும் ஒரு பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க. ஆயிரங்கண் தீவு அங்கேயர்கனி அவரோடது, ராஜதண்டனி அவரோடது, மாங்கனி அவரோடது தான். ஆனால் கொய்யாக்கனி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடது. கண்ணதாசனை பற்றி மட்டுமே 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னாக்கி தேன்மலை அப்படிங்கிறது தான் சுரதாவோட நூல். தம்மையாகிய பூங்கடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசனோடது. சரிங்களா. நிலவுப்பூ யாரோடது? நிலவுப்பூ வந்து சிற்பியோடதுன்னு நினைக்கிறேன், தமிழ் மொழியோடது. நெக்ஸ்ட்டு தம்மை நாகியாக்கிய கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். தம்மையே நாயாக கற்பனை செய்துட்டு ஒரு நாரையை வந்து தூது விட்டுருப்பாங்க. சரிங்களா. நாரையை தூது விட்டவங்க வந்து நம்மாழ்வார். நெக்ஸ்ட்டு உமர்கையாம் ரூபாயத் அப்படிங்கிறது வந்து 4 ரூபா சம்பாதி அப்படிங்கிற மாதிரி. ரூபாயத்துங்கிறது 4 அடி செயல். அது எங்கன்னா உமர்கையாம் பாடல்களில் இருக்கும். கவிமணி வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவிமணி கிட்டத்தட்ட 4வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாதது அப்படிங்கிறது என்னென்னா தொல்லை அப்படிங்கிறது தான் தொழில் பெயர் இல்லாதது. மீது எல்லாமே தொழில் பெயர் சார்ந்தது, தொல்லைங்கிறது மட்டும் வராது. செயற்பாட்டு வினை சொற்களை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே செயற்பாட்டு வினை அப்படின்னா ஆள்னு வரணும், அது இருந்துச்சு அப்படின்னா அதுதான் செயற்பாட்டு வினை. கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம். அப்படியே குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. குறள் அடியில் அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. குணமென்னும் கணமேயும் அப்படிங்கிறது தான். குணமென்னும் கணமேயும் அடி எதுகை. அடினா மேலே ஒரு அடி, இது 2வது அடி. ஸோ எதுகை அப்படின்னா 2வது எழுத்து, நேங்கிற எழுத்து இந்த எதுகை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இது ஒரு தனி வாக்கியம். சரிங்களா. பள்ளிக்கல்வி இயக்குனர் ஒரு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வச்சுட்டார், தனியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிரப்பருது எழுதி தொகுப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். சரிங்களா. பின்வருவனவற்றுள் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்துக. பண்பு தொகைக்கு வந்து பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாத சொல்லுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பண்பு தொகைன்னு கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் பண்பு தொகையில் வராது? அப்போ ஒன்றே மட்டும் தான் வராது. செய்வினைங்கிறது மட்டும் வராது. அறிவிலே அருமை ப்ளஸ் இல்லை, மென்கண் மென்மை ப்ளஸ் கண், நன்கண் நன்மை ப்ளஸ் கண், இதெல்லாம் பண்பு தொகையில் வரும். செய்வினை மட்டும் வராது. நெக்ஸ்ட்டு நெறியினில் உயிர் செகுத்திடு வைத்தடியில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? 2ஆம் வேற்றுமை விகுதி. அடுத்தும் ஒரு கம்பராமாயணம் சார்ந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2மே பாடல் வரி தான். எதிரொன்ற இதில் வந்து சரியானது மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3-4 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. செரு வென்றது வாகை, வென்றா வாகைப்பூ சுடுவாங்க, ஏயில் காத்தல் நொச்சி பூ சுடுவாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு
பிரித்தெழுதுக. நடுநாவாய் அப்படின்னா நடுமை ப்ளஸ் நாவாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நல்லங்கிற அடைமொழியை பெற்ற நூல் நல்ல குறுந்தகை. நல் நற்றினை நல்ல குறுந்தகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல். அதுக்கப்புறம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் போது வீணா போகுது. கடலில் பெருங்காயத்தை போய் காய்ச்சா அது வீணு தானே, சாம்பாட்டுக்குள்ளே போட்டால் யூஸ் ஆகும், கடலில் போய் கரைச்சா யாருக்கு காணும். நெக்ஸ்ட்டு தெருநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. தெருநிலை வினையெச்சம் அப்படிங்கிறதுக்கு நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் தெருநிலை வினையெச்சம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாக தான். கை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் பொருள். நோ அப்படிங்கிறது துன்பம், நோய் குறிக்கும். யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். கிட்டத்தட்ட ஓரெழுத்து ஒரு மொழியை 4 கொஸ்டின் கிட்ட வந்திருக்காங்க. இதில் ஈற்றலடி சிந்தலடி பெற்று வரும் பாவகை அப்படின்னா நேரிசை ஆசிரியர்ப்பா. ஈற்றலடி சிந்தலடி பெற்று வரும்னா ஆசிரியர்ப்பா. சோவியத்தை அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டலின்படி திருக்குறள் மூலத்தை நேரடியாக பறிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருப்பார். யாருன்னா காந்தியடிகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கவி காலமேகம் எச்சமயத்திற்குரிய மாறினான். வைணவத்திலேருந்து சைவத்துக்கு மாறினான். ஸோ இதே இதில் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மேலே. 2 பேருமே மதம், இந்த மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தர் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிறனாங்க அந்த கொஸ்டினும் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு கவிதை எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, நாவல் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து இந்து சமய அறநிலைத்துறையாக இருந்திருக்கலாம், வழக்கறிஞராகவும் இருந்திருக்கலாம், இல்லை அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரோட இதழ் அப்படின்னாக்கி வந்து தமிழ் சிட்டு. ஸோ பெருஞ்சித்திரனாரோட இதழ் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நீளம் அப்படிங்கிற இதழ் இருக்கு. அதில் வந்து தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டதுன்னா தமிழ் சிட்டு. ஸோ அப்போ 3 இதழ்களோட வேலை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்னதுன்னா கற்றது மறவாமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. இலக்கண குறிப்பிருந்து பொறுத்துக. வழிக்கரை அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை துறை. கரகமலம் அப்படிங்கிறது உருவகம். பொங்கு கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. உருவேணிங்கிறது உரிச்சொலிச்சொல். இது இலக்கணம் குறிப்பு சார்ந்ததாக தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு கொஷின் புரிதலோட சொல்லியிருப்பேன். மேலும் உங்களுக்கு இதை பற்றின கண்டென்ட் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை பற்றி தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் புக்கே பிடிச்சிட்ருக்காங்க, சிலபஸ் மாறினதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே படிச்சிட்ருக்காங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா கொஸ்டின் போட்டிருக்கோம். அது நியூ சிலபஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தேங்க்யூ, நன்றி.